நீ மண்ணு திருடுவீங்க, நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணும். பப்ளிக் நீங்க வந்து இல்லீகலா வந்து ஜேசி வச்சு மண்ணு வாருவீங்க. ஏன் ஓட்றீங்க? நான் மண்ணு குத்தாச்சு. கோவில் குளத்தை தூர்வாரதா சொல்லி சவுடு மண்ணை விற்பனை செய்றீங்க அப்படின்னு ஊராட்சி மன்ற தலைவியோட கணவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள். யார் ஓட்டுனது? நீ ஓட்டலையாப்பா? நீ ஓட்டலையாப்பா? நீ ஓட்டல மண்ணாப்பா? யார் ஓட்டுனது? யாரு ஓட்டுவான்? நீ ஏன் ஓட்டுற? நீங்க மண்ணு ஓட்டுவீங்க, அதுக்கெல்லாம் நாங்க பார்த்துன்னு சும்மா இருக்கணும். ஜேசிபி வாகனத்தை நிறுத்தி சாவியை எடுத்ததோட இந்த ஊரை சேர்ந்தவங்க நாங்க, இந்த ஊருக்காக நாங்க பேசதான் செய்வோம் அப்படின்னு இளைஞர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் குடுக்க சொல்றேன்? எது குடுக்க சொல்றேன்? குடுக்க முடியாது. நான் வந்து என் வீட்டு வேலைக்காசம் இங்க வந்து நான் நித்தல். நான் பப்ளிக் வேலை செய்யறேன். நான் யாரு கேட்டு நீங்க மண்ணு ஓட்டுறீங்க? நீ மண்ணு ஓட்டலையா? நேத்து முந்தா நேத்து மண்ணு ஓட்டல? நீ மண்ணு ஓட்டினீங்களா? நான் பப்ளிக், இந்த ஊர் பப்ளிக், நான் கேட்பேன். நானு நீதான் என் ஊர்ல நீ எது வந்து மண்ணு திருடுறா? ஏன் குடுக்க சொல்றேன்? எது குடுக்க சொல்றேன்? குடுக்க முடியாது. திருவள்ளூர் பக்கத்துல இருக்கக்கூடிய வீரராகவபுரம் ஊராட்சி மன்ற தலைவியா பானுப்பிரியா அப்படின்றவங்க பணியாற்றிட்டு வராங்க. இந்த நிலையில இவங்களுடைய கணவரான ஸ்ரீமுருகா அப்படின்றவரு கிராம சேவை கட்டிடம் பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்தை கடந்த சில தினங்களா தூர்வாரிட்டு வராங்களாமா. ஆனா கோவில் குளத்தை தூர்வாரம் அப்படின்ற பெயர்ல அதுல இருந்து எடுக்கக்கூடிய சவுடு மண்ணை வெளியில விற்கிறதாவும், அந்த பகுதியில இருக்கக்கூடிய கட்டிட வேலைக்கு இதை பயன்படுத்திட்டு வரதாவும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. இதனால கோவில் குளத்துல இருந்த ஜேசிபி இயந்திரத்தை அப்படியே அதோடைய சாவி எடுத்துட்டு அந்த இளைஞர்கள் அந்த நபரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு முன்னறிவிப்பு இல்லாம எங்களுடைய பகுதியில நீங்க குள தூர்வாரதாவும் அதுல இருந்து எடுக்கக்கூடிய மண்ணை வெளியில எடுத்து விற்கிறதாவும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் பானுப்பிரியாவுடைய கணவர் ஸ்ரீமுருகா அப்படின்றவரு சாவிய கொடுங்க, இல்லனா நான் புகார் செஞ்சிடுவேன் அப்படின்னு அவருமே அந்த இளைஞர்கள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த இளைஞர்களும் ஸ்ரீமுருகா அப்படின்றவர் பேசின இந்த வீடியோவும் சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.